Hello friends, welcome back to my channel True Survey. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா The Sale of Goods Act 1930 ஓட part 2 வீடியோ தான் இது. நீங்க part 1 வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். நீங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா part 2 வீடியோக்கு வாங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். Essential condition of a valid contract of sale. இப்போ ஒரு கான்ட்ராக்ட் ஆஃப் சேல்குள்ள நம்ம போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன முக்கியமான விஷயம் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், தேர் மஸ்ட் பி அட்லீஸ்ட் 2 பார்ட்டிஸ் அப்படின்றாங்க. அதாவது இப்போ நான் ஒரு செல்லராக இருக்கேன்னா நானே எனக்கு என்னோட பொருளை விற்றுக்க முடியாது கரெக்டாக. தேர் மஸ்ட் பி அனதர் பர்சன் அப்பார்ட் ஃப்ரம் மீ. அவர் பேர் தான் பையர் சொல்லுவோம். ஸோ அட்லீஸ்ட் 2 பார்ட்டிஸாவது இருக்கணும் ஒரு சேலை நான் கண்டக்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் த கான்ட்ராக்ட் மஸ்ட் நெசசரிலி பி goods covering only movable property அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மூவபிள் ப்ராப்பர்ட்டி தான் என்னன்னு சொல்லி நான் பார்ட் 1 வீடியோவில் சொல்லிட்டேன். ஸோ தேர்ட் பாயிண்ட் போகலாம். The price in money should be paid or promised. Paid or promised na இப்போ நான் சேல் பண்றேன்னா promise paid, and in case agreement to sale பண்றேன்னா promise நான் later periodல promise பண்றேன் இவ்வளவு பேமெண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அதுதான் promise. Paid and promise ஓட மீனிங் இதுதான். But the consideration from being partly in money and partly in kind. ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே கைண்ட், அதாவது நான் பொருளுக்கு பொருளாகவே நான் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா அது எதில் வந்துடும், பார்ட்டர் சிஸ்டமில் வந்துடும், விச் மீன்ஸ் குட்ஸ் டு குட்ஸ் அப்படின்ட்டு. பட் பார்ட்டர் சிஸ்டம் கான்ட்ராக்ட் ஆஃப் சேலில் இன்க்ளூட் ஆகுமா, ஆகாதுல்ல. ஸோ கான்ட்ராக்ட் ஆஃப் சேலுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னது, மணி. அண்ட் ஒன்லி இன் சர்டின் கேசஸில் மட்டும்தான் இந்த கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க. தட் இஸ் பார்ட்லி இன் மணி அண்ட் பார்ட்லி இன் கைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் அப்சல்யூட் ஆர் கண்டிஷனல், இது என்னன்னு சொல்லி இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்லேயே படிச்சிருப்பீங்க. A transfer of property in goods from the seller to the buyer must take place. அதே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்ன அதே விஷயம்தான். இப்போ ஒரு பொருள் நான் என்னதான் விற்றாலும் அது டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி என்னோட குடவுன்லேயே இருந்தோம்னா அது சேலை நான் கன்சிடர் பண்ணுவோமா, கிடையாது கரெக்டாக. ஸோ தேர் மஸ்ட் பி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஃப்ரம் த செல்லர் டு த பையர் அப்படின்றாங்க. அண்ட் தென் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா all other essential elements of the valid contract. இப்போ நம்ம படிக்கிறதே essential conditions of the contract தானே. ஆனால் நீங்கள் என்ன இங்கே திருப்பி இன்க்ளூட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது யாருக்குன்னா கான்ட்ராக்ட் ஆஃப் சேல்க்கு நம்ம படிக்கிறோம். essential elements of a valid contract என்னன்னா இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டோட அதில் கொடுத்துருப்பாங்க எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ்னால் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. அது அது அங்கே கொடுத்துருக்க எல்லாமே இங்கே இன்க்ளூடடு. ப்ளஸ் இந்த எல்லா கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் எசென்ஷியல் கண்டிஷன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல்னு அர்த்தம். இது பேசிக் கண்டிஷன்ஸ். ப்ளஸ் அண்ட் ஃபர்தராக நீங்கள் எவ்வளோ வேணால் ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த எசென்ஷியல் எலிமெண்ட்ஸில் எங்கே கொடுத்துருப்பாங்கன்னா இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் செக்ஷன் 10ல் இது ஃபுல்லாக கவராக இருக்கும். அதுலவே 2 சப்பார்ட் இருக்கும். நீங்கள் அது ரெண்டுமே தரவாக படிச்சுட்டு அந்த சப்லிங்க் பண்ணி இதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு இது நல்லா புரியும். சேல் அண்ட் அக்ரிமெண்ட் டு சேல். இப்போ உங்கள் எல்லாருக்குமே சேல்னா என்ன, அக்ரிமெண்ட் டு சேல்னா என்னன்னு ஒரு பேசிக் நாலேஜ் கிடச்சிருக்கும். ஸோ இப்போ அதை வச்சு நம்ம டிஃபரன்சியேஷன் படிக்க போகிறோம். Property in the goods passes to the buyer immediately. இப்போ உடனேவே நான் ஒரு பொருளை வாங்கிடுவேன், at the same time நான் பேமெண்ட்டுமே பண்ணிடுவேன். அதுதான் சேல். whereas agreement to sale property in the goods passes to the buyer on a future date or on fulfillment of some condition. அப்படின்னா இப்போ கரண்ட்டாக இம்மிடியேட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் ஒரு ஃபியூச்சர் டேட்டை தான் அந்த ப்ராப்பர்ட்டியோ அந்த பேமெண்ட்டோ எதுவுமே நான் ஒரு சர்டன் டேட்க்கு மேலே தான் நான் பேமெண்ட் பண்ணுவேன். ஆர் ஆன் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் சம் கண்டிஷன்ஸ், நீ எனக்கு இது பண்ணனா நான் உங்ககிட்ட பொருள் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் சம் கண்டிஷன். அது கூட சொல்கிறது அதுதான். ஸோ அக்ரிமெண்ட் ஆஃப் சேலோட டெஃபினேஷன் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இதுதான் எழுதணும். அண்ட் தென் கிரியேட்ஸ் ஜஸ்ட் இன் ரம் அண்ட் கிரியேட்ஸ் ஜஸ்ட் இன் பர்சனம். இது என்ன புதுசாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இது லாட்டின் டேர்மில் சொல்லியிருக்காங்க. சேலுக்கு என்னது, அக்ரிமெண்ட்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு. கேன் sue the buyer for the price. இன்கேஸ் நான் ஏதாவது மிஸ்லீட் பண்ணனா அப்போ நான் அந்த பையரை அந்த என்ன ப்ரைஸ்க்கு நான் விற்றனும் அதுக்கு நான் சியூ பண்ண முடியும். பட் வேரஸ் அக்ரிமெண்ட் டு சேல் ஒன்லி ஃபார் டேமேஜஸ் தான். இங்கே கேன் சியூ ஃபார் என்னது, ப்ரைஸுக்கு. இங்கே எதுக்கு, டேமேஜஸ்க்கு. அண்ட் தென் the subsequent loss is borne by the buyer. அந்த சேல் நடந்ததுக்கு அப்புறமா வேறு என்ன லாஸ் வந்தாலுமே அதை ஃபுல்லாக பாண்ட் பண்ண போகிறது யாரு, ஃபுல்லாக சுமக்க போகிறது யாரு, பையர் மட்டும்தான்.
such loss or destructions is the liability of the seller. In agreement to sale வந்து once இந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பையர் கிட்ட போகிற வரைக்குமே அக்ரிமெண்ட் டு சேல். இப்போ நான் வந்து ஒரு 1 month கழிச்சு நான் வந்து பேமெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா இப்போ ஃபுல்லாக அந்த ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர் ஆகலைல்ல. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி யார்கிட்ட இருக்குது, அந்த செல்லர் கிட்ட தான். ஸோ இந்த வித்தின் அந்த 1 monthக்குள்ளே என்ன லாஸ் ஆர் டிஸ்ட்ரக்ஷன் நடந்தாலும் அது யாரோட லயபிலிட்டி தான், செல்லரோட லயபிலிட்டி தான். செல்லர் காண்ட் ரீசெல் த குட்ஸ். ஒன்ஸ் இப்போ நான் ஒருத்தருக்கு வித்துட்டேன்னா அந்த பொருள் இன்னொருத்தருக்கு நான் விற்க முடியுமா, முடியாதுல்ல. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அண்ட் தென் செல்லர் கேன் ரீசெல் த குட்ஸ். இங்கே வந்து அது பாசிபிள். எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட், எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட்னா அது வந்து ஆல்ரெடி முடிஞ்சு எக்ஸிக்யூட்டட் சின்ஸ் இந்த பாஸ்டில் இருக்குது. ஸோ எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட், எக்ஸிக்யூட்டர்னு அது ஃபியூச்சர் டேர்ம்ஸை சொல்கிறாங்க. ஸோ நான் ஃபியூச்சர் டேட்டில் தான் பேமெண்ட்டே பண்ணுறேன். அப்போ கான்ட்ராக்ட் என்னவா இருக்கும், எக்ஸிக்யூட்டர்னா ஃபியூச்சர் தான். ஸோ ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் தான் இதுவும். ஸோ அக்ரிமெண்ட் டு சேல் எப்பவுமே வந்து ஃபியூச்சர் தான் வரும், அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு கேஸ் லாஸ் கூட கேட்கலாம். ஸோ நீங்கள் அதை நல்லா கோட் பண்ணி எழுதுங்க. சேல் அண்ட் ஹையர் பர்ச்சேஸ். இப்போ சேல் என்ன, ஹையர் பர்ச்சேஸ்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதே சேம் உங்களுக்கு டெஃபினேஷன்ஸ் தான். இந்த ப்ராப்பர்ட்டி இந்த குட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இமீடியட்லி. சேல் பற்றி எது கேட்டாலுமே ஃபஸ்ட்டு இந்த ஒரு டெஃபினேஷன்ஸ் எழுதிருங்க, வித் செக்ஷன்ஸோடு நீங்கள் எழுதுங்க. அண்ட் ஹையர் பர்ச்சேஸ், ப்ராப்பர்ட்டி இந்த குட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அப்போ அந்த லாஸ்ட் பேமெண்ட். இப்போ வந்து ஒரு 10 இன்ஸ்டால்மெண்ட்ஸ் நான் வந்து வச்சுருக்கேன்னா அந்த 10th இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் பண்ணி முடிக்கிறப்போ தான் வந்து அந்த ஃபுல் ப்ராப்பர்ட்டியுமே என்கிட்ட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் த பொசிஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி இஸ் வித் த பையர். அந்த ஒன்ஸ் நான் பேமெண்ட் பண்ணாலே அந்த பொருள் என்னோடது ஆகிடுதுல்ல. ஸோ அந்த பொசிஷனும் அந்த பொருளோட உரிமையும் வந்து என்கிட்ட தான் இருக்கும், பையர் கிட்ட தான் இருக்கும். The possession of the property passes upon the last payment. எப்போ நான் அந்த லாஸ்ட் பேமெண்ட் பண்ணி முடிக்கிறேனோ அப்போ தான் அந்த பொருளோட உரிமை எனக்கு வரும்னு சொல்கிறாங்க. The buyer can't terminate the contract and he is bound to pay the price. இப்போ நான் வந்து பொருளை வாங்குறேன் அப்படின்னா அதுக்கான ப்ரைஸை நான் பேமெண்ட் பண்ணி தான் ஆகணும். நான் வந்து அது இல்லை நான் பேமெண்ட் பண்ணலை நான் வாங்கலை அப்படின்னு சொல்ல முடியாது. பட் வேறஸ் இந்த கேஸில் வந்து நான் இப்போ பொருளை வாங்கிட்டேன், ஒரு 10 இன்ஸ்டால்மெண்ட்ஸ்க்கு நான் வந்து ஒரு பொருளை வாங்குறேன். ஆனால் நான் வந்து 4th இன்ஸ்டால்மெண்ட் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு 5th வந்து எனக்கு பிடிக்கல, அந்த பொருள் அந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னா நான் வந்து 5th இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் பண்ணாமல் அப்படியே அந்த பொருளை கொண்டு போய் அந்த செல்லர்கிட்ட கொடுத்துருவேன். இந்தாங்க சார் அந்த பொருள் எனக்கு வேண்டாம் இதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து டெர்மினேட் பண்ணிக்க முடியும். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. The hirer may terminate the contract அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And returning the goods to the owner without any liability. அதுக்கு மேலே நான் வந்து அந்த 5th 6th அந்த இன்ஸ்டால்மெண்ட்ஸ்லாம் நான் பேமெண்ட் பண்ண தேவையில்லை. ஒன்ஸ் நான் அந்த பொருள் ரிட்டர்ன் பண்ணாலே நான் அந்த ஹையர் பர்ச்சேஸ்லேருந்து விலகிக்கிறேன் தான் அதோட மீனிங்கு. And then the seller takes the risk of any loss resulting from the insolvency of the buyer. இப்போ நான் சேல் பண்ணிட்டேன், அந்த செல்லர் வந்து அந்த பையர் வந்து எனக்கு ப்ரைஸ் பேமெண்ட் பண்ணலன்னா அப்போ அந்த லாஸை யார் பேர் பண்ணிப்பாங்கன்னா செல்லர் தான். அந்த இன்சால்வன்சி அந்த பையர்னா அந்த லாஸை யார் பேர் பண்ணிக்க போகிறா, செல்லரு. ஆனால் இந்த கேஸில் நான் இப்போ ஒரு பையராக இருக்கேன், இப்போ நான் வந்து 10 இன்ஸ்டால்மெண்ட்ஸில் நான் பேமெண்ட் பண்ணலை, நான் வந்து இன்ஸ்டால்மெண்ட் ஆகிட்டேன்னா அந்த ஓனர் ஒன்றுமே பண்ண மாட்டார், நேராக வருவார், அந்த ப்ராடக்ட் வாங்கிட்டு அவர் பாட்டு போயிட்டே இருப்பார். அவர் வந்து அவருக்கு எந்த ஒரு லயபிலிட்டியும் ஆகாது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு the buyer can resell the goods. இப்போ நான் அந்த பொருளை வாங்கிட்டேன்னா அந்த ஃபுல் பொசிஷன் எனக்கு தானே. ஸோ நான் அதுக்கு மேலே அந்த பொருள் நான் யாருக்கு வேணால் ரீசேல் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த கேஸில் அப்படி கிடையாது. எப்போ வந்து நான் ரீசேல் பண்ண முடியும்னா எப்போ எனக்கு ஃபுல் பொசிஷன் வருது, நான் எல்லா இன்ஸ்டால்மெண்ட்ஸும் பேமெண்ட் பண்ணாதானே. ஸோ ஒன்லி ஆஃப்டர் தட் ஐ கேன் ரீசேல் த குட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சேல் அண்ட் பெயில்மெண்ட். சேல்லாம் என்ன, பெயில்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹையர் பர்ச்சேஸ்க்கும் பெயில்மெண்ட்க்கும் நிறைய பேருக்கும் கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்கு ஒரு சின்ன ஒரு மைன்யூட்டான ஒரு வேர்ட் தான் இங்கே வந்து இம்பார்ட்டன்ட். அது என்னன்னு பார்த்துக்கலாம். த ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு த பையர். எப்போ சேம் டெஃபினேஷன் தான் அந்த மூணுத்துலேயும் கொடுத்துருக்கான். பெயில்மெண்ட்னா ஒன்லி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பொசிஷன் ஆஃப் குட்ஸ் ஃப்ரம் த பெயிலர் டு த பெய்லி. இது நான் நார்மல் சேலில் வந்து செல்லர் பையர்னு 2 பேர் இருக்காங்களாம். அதே மாதிரி தான் பெயில்மெண்ட்டில் பெய்லர் பெய்லின்னு 2 பேர் இருப்பாங்க. அதில் என்னென்னா இங்கே எந்த ஒரு பொருளுக்குமே வந்து பைசாலாம் இது பண்ணி நான் வாங்கல மாட்டேன். ஒன்லி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பொசிஷன் ஆஃப் குட்ஸ். அந்த பொருளோட இடம் மட்டும் மாறி இருக்குமே தவிர மற்ற எந்த ஓனர்ஷிப்பும் அதிலலாம் மாறவே மாறாதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் the return of goods is not possible. ஒன்ஸ் நான் பொருளை வாங்கிட்டேன், நான் வாங்கிட்டேன்னா அந்த செல்லருக்கு நான் வந்து திருப்பி ரிட்டர்ன் பண்ணுறதுன்றது ஒரு இம்பாசிபிளான ஒரு விஷயம்.
பட் இன் பெயில்மெண்ட் வந்து நீ வந்து அந்த பொருளை ரிட்டர்ன் பண்ணி தான் ஆகணும். இப்போ நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்வேன்னா, நீங்கள் வந்து இப்போது ஒரு லாண்ட்ரி கொடுக்குறீங்க, உங்களோட க்ளோத்ஸ்லாம் லாண்ட்ரி கொடுக்குறீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஒரு லாண்ட்ரி கொடுத்துட்டு அந்த சர்வீஸ் முடிஞ்ச உடனே அவங்க வந்து உங்களுக்கு திருப்பி கொடுத்து தான் ஆகணும். அவங்களே நான் உங்கள் பொருளை நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. கரெக்டாக அதுதான் இங்கே சொல்கிறாங்க. த பெய்லி மஸ்ட் ரிட்டர்ன் த ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கன்சிடரேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி. இங்கே வந்து கன்சிடரேஷன் மேபி கிராட்டிடியூவஸ் ஆர் நான் கிராட்டிடியூவஸ். கிராட்டிடியூவஸ்னால் என்னது? ஒரு அன்பால் ஒரு என் ஃப்ரெண்டு வந்து இப்போ வீடு மாதிரி போகிறாங்கன்னா அவங்க வந்து அவங்களோட வீட்டில் இருக்க பொருளை நான் இது கொஞ்சம் வச்சுக்கிறேன், நீங்கள் வந்து ஒன்ஸ் ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்ட அப்புறமா அந்த உங்கள் பொருள்லாம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து கிராட்டிடியூவஸ். நான் கிராட்டிடியூவஸ்னால் என்னது? இப்போ லாண்ட்ரி எக்ஸாம்பிள் கொடுத்தா பார்த்தீங்களா, அது வந்து நான் கிராட்டிடியூவஸ். இது வந்து கிராட்டிடியூவஸில் வரும். இப்போ நான் வந்து அவங்க பொருள்லாம் எங்கள் வீட்டில் வச்சுட்டு போகிறாங்க, ஸோ அதுக்கு அப்புறமா அவங்க வந்து பொருளை கண்டிப்பாக எடுத்து தான் ஒன்றும் இல்லைப்பா அவங்க பொருள் நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. அதுதான் வந்து இது கிராட்டிடியூவஸில் வரும், இது நான் கிராட்டிடியூவஸில் வரும். அண்ட் தென் இதில் கீவேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா மஸ்ட் ரிட்டர்ன் த குட்ஸ் தான் இங்கே வந்து கீவேர்டு. ஸோ இதை ஹைலைட் பண்ணி எதுனாலே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இப்போ என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சா? பெயில்மெண்ட்னா என்ன, சேல் ஆஃப் அக்ரிமெண்ட்னா என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னியோட வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ உங்களுக்கு இதில் வந்து சேல்னால் என்ன, அக்ரிமெண்ட் டு சேல்னால் என்ன, ஹையர் பர்ச்சேஸு, பெயில்மெண்ட் பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஏன் நீங்கள் வந்து தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணலன்னா அதே கண்டென்ட் தான் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேஷன்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ எங்களுக்கு வந்து 2 in 1 படித்த மாதிரி இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து டிஃப்ரென்ஷியேஷன் ப்ரொவைட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து இன்னும் இம்ப்ரூவைஸ்டான செக்ஷன்ஸ்லாம் படிக்க போகிறோம். ஸோ கீப் ஃபாலோயிங் மை வீடியோஸ். Hope you all like this video. Don't forget to like, share and subscribe. Thanks for watching. Keep supporting True Survey. Tata bye. And நிறைய பேர் subscribe பண்ணாமல் பார்க்குறீங்க, ப்ளீஸ் subscribe பண்ணிட்டு பாருங்கள். Tata bye.